Hi guys, welcome to Maddie Vlogs. ஸோ இதுதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் எவர் vlog அண்ட் ஃபர்ஸ்ட் எவர் வீடியோ. வந்து ரொம்ப வருஷமாக நம்ம பிளான் பண்ணி இப்போ தான் ஃபைனலி ஏதோ கொஞ்சம் தைரியமாக சரி ஓகே நம்ம போடுவோம், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே ஜாலியாக அப்படின்னு. எனக்கு வந்து பேசிக்காக என்னன்னா ஏதாவது ஒன்று ரொம்ப யார்கிட்டயாவது இப்படி பேசிகிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இப்போ யாருமே இல்லை, நம்ம தனியாக தானே இருப்போம். அண்ட் ஆல்சோ இது வெக்கேஷன். ஸோ அந்த வெக்கேஷன் டைமில் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே வீடியோவாக போடலாமே அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா. ஸோ சேனலை கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் பார்ப்பீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு சேனலே ஓப்பன் ஆகுது. அதனால் லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள். அண்ட் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கி நான் வந்து இப்படி ரெடிலாம் ஆகிட்டேன். ஏன்னா இன்ட்ரோ வந்து நான் ரெடி ஆனதுக்கு அப்புறமா தான் நான் எடுக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஷையாக இருந்தது. பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெட்டு போகல் இருக்காது. என் அம்மா, நான் சொல்கிறேன் சின்னதாக சொல்கிறேன், என் அம்மா வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பாக வெளியே போயிருக்காங்க. 3 நாள் அவங்க வர்றதுக்கு. அதற்கு நானும் என் தங்கச்சி மட்டும்தான். ஸோ நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம், எங்கெல்லாம் போகிறோம், எங்கெல்லாம் போய் சாப்பிட்றோம், நாங்களே என்னெல்லாம் சமைக்கிறோம், வீட்டை எப்படி க்ளீனாக வச்சுக்கிறோம், வீட்டை எப்படி அழுக்காக்கணும், வீட்டை எப்படி நாஸ்தியாக்கணும், எல்லாமே தான் நான் வந்து இந்த விளாகில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நாங்கள் இப்போ போகிற இடம் கோவிலுக்கு போயிட்டு அப்புறம் மேபி நாங்கள் பீச் போவோம். பீச் போயிட்டு காஃபி டீ ஏதாவது குடிச்சிட்டு அப்புறமா ரிட்டர்ன் வீட்டுக்கு வரலாம். அதான் எங்களோட பிளான். ஸோ நாங்கள் ரெடி ஆகிட்டே இருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லி ஃபைனலி நான் இந்த இன்ட்ரோ வீடியோ எடுத்துட்டேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம காரெல்லாம் எடுத்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நானே கார் ஓட்டி ஒரு வருஷம் ஆகுது. ஸோ பயமாக இருக்கு ஓட்டிட்டு போகிறான்னா இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா வடபழனி முருகர் டெம்பிளுக்கு போகிறோம். என்னன்னே தெரியல, காலையிலேருந்து எனக்கு வந்து கோவில் போகணும் போல ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ வந்து போவோம். காலையில் நான் போனேன், பக்கத்தில் இருக்குது என்னன்னு தெரியல, அவங்க க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆட்டோமா எல்லாம் சரியாக கொடுத்தாங்க. நம்ம இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அண்ட் நான் நினைக்கிறேன் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும் கண்டிப்பாக அந்த டிநகர் சைடில். ஆனால் அங்கே பக்கத்தில் வந்து சரவண பவன் இருக்கும். அந்த சரவண பவன் சூப்பராக இருக்கும், இட்லியும் இருக்கும். அதுக்காக போகல, நான் சொல்கிறேன் போவோம். நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் காட்டுறேன். கண்ணாடி போட்டிருக்கேன், இதுக்காக நான் கண்ணாடி போட்டிருக்கேன், எனக்கு சீன் நான் போடுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது இல்லை. ஏன்னா எனக்கு வந்து ஐ சென்சிட்டிவிட்டி இருக்குது. கண்ணாடி போடுறதா எனக்கு கண்ணு தெரியாது. மெயினாக அதுவும் காலையில் வெறும் பவர் கிளாஸ் மட்டும் போட்டோம்னா அதில் கண்ணு கூடி மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு வருவேன். ஸோ அதனால தான் நான் கூட போட்டிருக்கேன். அந்த வயசு வந்து பெண்மையாக நான் வந்து கிளம்பியிருக்கேன். பார்த்தீங்கன்னா பெண்மையாக கிளம்பியிருக்கேன். அதெல்லாம் கோவில் போகிறதுனால தான். ஸோ நம்ம போவோம். ஆயிடுச்சு. நேற்று நாங்கள் வெளியே போயிட்டு விளாக் எடுக்கதான் வெளியவே போகணும். ஆனால் எங்களால் விளாகே எடுக்க முடியல. ஏன்னா நிறைய டிராஃபிக்கு, ஒரு 2-3 இடத்துல வந்து போய் சேர்ந்துருப்போம் கடவுள்கிட்ட. ஸோ தெரியல, நாங்கள் கரெக்டாக தான் போயிட்டு இருந்தோம். பட் ஸ்டில் ஆப்போசிட்ல வரவங்களுக்கு நேற்று என்ன பிரச்சனைன்னு தெரியல. இன்னைக்கு வந்து டெஃபினட்டா இன்னைக்கு நான் ஒரு ஃபுல்லாக இந்த விளாக் வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் நான் விடவே மாட்டேன். ஸோ இப்போ இன்னைக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு காட்டுறோம். இட் இஸ் கோயிங் டு பி மோர் ஆஃப் அ செல்ஃப் கேர் வீடியோ. இந்த செல்ஃப் கேர்லாம் பண்ணி வந்து பல மாசம் ஆன மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ இன்னைக்கு வந்து இட் இஸ் கோயிங் டு பி அ செல்ஃப் கேர் வீடியோ. ரொம்ப வெட்டியா இருக்கிறதுனால சரி நானும் வந்து ஏதாவது என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். காலையில இருந்து சாப்பிட்டுட்டேன், நான் பொங்கல் சாப்பிட்டேன். சரி நம்மளால முடிஞ்ச எதையாவது கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஏன்னா என் தங்கச்சி பாவமா நின்று சமைச்சிட்டு இருக்கா வெளியே. ரொம்ப வெயில் இருக்குது, அதனால பார்க்கவே முடியல. சென்னைக்கு பயங்கரமான, ஐ திங்க் சென்னை ஒரு பொண்ணுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எவ்வளவு மூட் ஸ்விங்ஸ் இருக்கு அது தெரியுமா ஒரு நாளைக்கு. இப்போ இப்படி இருக்கு, மேபி எனக்கு தெரியல, ஒரு 1/2 மணி நேரம் இல்லை ஒரு 2-3 மணி நேரத்துல பயங்கரமா குளிரி நமக்கு வந்து கண்ணு செமையா எரியுது வெளியே. குளிரி ரொம்ப ஒரு மாதிரி மழை வந்துடும். ஸோ அதனால நான் நினைக்கிறேன் சென்னை ஒரு பொண்ணுன்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க.
இல்ல சென்னை ஒரு பொண்ணு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? அது 2 hours later. அக்கா கொஞ்சம் சொட்ட தெரியுது. இப்ப வந்து ஏன் என் தங்கச்சி வந்து காட்ட வேணாம் அப்படின்னு சொல்றாரு நான் சொல்ல போறேன். ஏன்னா வந்து நீங்க இப்ப திடீர்னு ஒரு வேலை என்னோட வீடியோ வந்து மில்லியன் கணக்குல சப்ஸ்கிரைபர்ஸ், மில்லியன் கணக்குல ஃபர்ஸ்ட் வியூஸ் அதெல்லாம் போயிடுச்சுன்னா திமிரு ஒரு ஆகாரம் எல்லாமே தெரியும் என் கண்ணுல. 1000 போடுவான்னு தெரியல. கண்டிப்பா வந்து 1000 தங்கச்சி வந்து மூஞ்சி காட்ட மாட்டாலாம். காட்டுங்களா ஒரு நிமிஷம் காட்டு. அது ஏன்னா வந்து நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா திடீர்னு எல்லாரும் ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ணுங்க அப்படின்னு நீங்க வந்து எனக்கு கெஞ்சி கதறுவீங்களா? அப்படிலாம் யாருமே கேட்காதீங்க. எனக்கு தெரியும் நமக்கு வந்து நம்ம ஜெப்டோட ஆர்டர் வந்து வந்துருச்சு. நான் அதை எடுக்க போறேன். இது வந்து வெளியே இருந்து தான் நான் எடுத்து இப்போ இது உள்ள போட்டேன். சரி பரவாயில்ல. லவ் பியூட்டி அண்ட் பிளானட் இதோட ஷாம்பு சல்ஃபேட் வாங்கி வந்துச்சு. சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு இதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வீடியோலயே ப்ரொமோஷனுக்கு வந்து நீங்க லட்சக்கணக்கில் எனக்கு அள்ளி கொடுக்கலாம். ஆனா எனக்கு அதெல்லாம் வேணாம். நான் சும்மாவே ஃப்ரீயாவே ப்ரொமோட் பண்ணி தரேன். எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிச்சா நீ வெளியே வந்ததும் அக்கா உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்ன சர்ப்ரைஸ் சொல்லு? நீ சொல்லு, என்னதுன்னு சொல்லு. எப்படி இந்த ஸ்கின் டோனை வந்து எல்லாரும் இன்செக்யூர்டா ஃபீல் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னோட ஸ்கின் டோன் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த மாதிரி டஸ்கியா இருந்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் இந்த ப்ரௌன் ஸ்கின் வித் சன் இஸ் அல்டிமேட் காம்போ. வெள்ளு பால் குடிச்சா மாதிரி கேரா இருக்கு, கொமட்டிட்டு வருது. விஷமா